சக்கரை நோய் இந்த பாப்பாக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கு தமிழ்நாட்டில். ஒன்று, இந்த குழந்தை வெளியில வரது கஷ்டப்படுறதுனால சிசேரியன்ல மாட்டேங்குது. சிசேரியன் வந்து பேபிக்கு கொஞ்சம் நல்லது கிடையாது, நார்மல் டெலிவரி தான் பேபிக்கு நல்லது. ரெண்டாவது, வெயிட் அதிகமாயிருந்தால சம்டைம்ஸ் பேபிக்கு மூச்சு திணறிலிருந்து குழந்தை பிறந்தோன்னா ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாது. நாலாவது, 10,000 ஒருத்தருக்கு இந்த குழந்தை வந்து 9 மாசத்துலயோ இல்லை 10வது மாசத்துக்குள்ள வயிற்றுக்குள்ளேயே இறந்து போற வாய்ப்பு இருக்கு. சைலண்ட் ஸ்டில் பர்த்னு சொல்லுவோம். இதனால உலக சுகாதாரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ரைஸுக்கு பதிலாக ராகி இல்ல கம்பு அதுக்கு மாறுங்க, இல்லை வேற ஏதாவது புரோட்டீன் கினோ அந்த மாதிரி வரிசையில் நிறைய இருக்கு. ஸோ டயபெட்டிக் உணவு கட்டாயம் வித்தியாசமானது. கர்ப்பிணிகளுக்கு இப்போ இருக்க நம்ம வீட்டு உணவு கரெக்டாக வராது. ரெண்டாவது, சீனி ஜூஸ் அரசாங்கம் கொடுக்குற புரோட்டீன் சத்து மாவு இது எல்லாத்தையும் தேவை இருந்தால் சாப்பிடணும், இல்லை கண்ட்ரோல் பண்ணிடணும். ஏன்னா இந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக. மூணாவது, உடற்பயிற்சி கட்டாயம் தேவை. உடற்பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பாப்பாக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது, நஞ்சு பாதிக்கப்படுது. நாலாவது, நல்ல தூக்கம் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே சுகர் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தவறான சிந்தனையில் இட்லி தோசை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்லி தோசையோட காய்கறிகள் கட்டாயம் முக்கியம், சட்னி கட்டாயம் முக்கியம், சாம்பாரில் தோரம் பருப்பு அதிகம் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பாப்பாவை சிறப்பாக காப்பாற்ற முடியும். 28 நாளுக்குள்ள குழந்தைங்க இறந்து போகிறது இன்னும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இன்னும் குறையல.